ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புதுசாக ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். எங்கிட்ட நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் அதை ஓப்பன் பண்ணிட்டோம், ஆனால் திடீர்னு அது பாஸ்வேர்டு மறந்துடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் போகிறனால அது எப்படி ரிகவர் பண்ணுறது, திரும்பி எப்படி நம்ம பழைய அக்கௌண்ட்டை நம்ம கொண்டு வரதுன்னு சொல்லி நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க. அது ரொம்பவே ஈஸி தான். உங்களோட ஃபோனில் உங்களோட இன்ஸ்டாகிராமை நீங்கள் ரிகவர் பண்ணலாம். அது எப்படின்னு கடைசி வரை நம்ம வீடியோ பாருங்கள். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த இடத்துல போடுறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல இப்போ உங்கள் இன்ஸ்டாகிராம் உள்ளே போய்க்கிங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களோட யூசர் நேம், இமெயில் ஐடி இல்லைன்னா உங்கள் ஃபோன் நம்பர், அதாவது நீங்கள் ஃபோன் நம்பரில் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் போட்டாலே நமக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே முதல்ல யூசர் நேம் இருக்குது, அதுக்கு கீழே பாருங்களேன் பாஸ்வேர்டு இருக்குது, அதுக்கு கீழே லாகின் ஒரு பட்டன் இருக்குது, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி இருக்குது. ஒன்றுமே இல்லை, நம்ம இப்போ அந்த ஃபர்கெட் பாஸ்வேர்டுக்குள்ளே உள்ளே போனோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிங்க ஃபைண்ட் யுவர் அக்கௌண்ட், அதாவது உங்கள் அக்கௌண்ட்டோட யூசர் நேமு. அந்த யூசர் நேம் உங்களுக்கு தெரியலனா உங்களோட ஃப்ரெண்டு மொபைலையோ இது யாரோட மொபைலோ நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, அந்த ஃபாலோ பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களோட நேம் இருக்கும். நீங்கள் அந்த நேமை என்ன எழுதிக்கணும் அதே மாதிரி நீங்கள் காப்பி பண்ணிங்க. இப்போ வந்து நான் ஒரு நேம் போட்டுக்கிறேன் பாருங்கள், இஃபான் ஸ்பேஸ் AADEL 3313. இப்போ நான் ஒரு யூசர் நேம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த யூசர் நேமோட அக்கௌண்ட் தான் இப்போ நம்ம வந்து ரிகவர் பண்ண போகிறோம். நான் இப்போ அந்த யூசரோட நேம் போட்டுட்டேன். நேம் போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு இருக்குது, அதுக்கு கீழே ஃபைண்ட் பை மொபைல் நம்பர். அதாவது உங்கள்கிட்ட யூசர் நேமு இமெயில் அட்ரஸ் இல்லைன்னா நீங்கள் ஃபோனில் தான் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஃபோனில் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே வந்து ஃபைண்ட் பை மொபைல் நம்பர், உங்கள் ஃபோன் நம்பர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபோன் நம்பர் வச்சு நம்ம எடுத்துடலாம். நான் என்னோடய ஃப்ரெண்டு மொபைலில் போய் பார்த்தேன், பார்த்துட்டு இதான் யூசர் நேம் கொடுத்துருந்தேன், அதனால நான் இந்த யூசர் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். லோட் ஆகிட்டு இருக்குது. அதாவது இந்த யூசர் நேம் இருக்குதான்னு அதை செக் பண்ணுது. இப்போ இந்த யூசர் நேம் கொடுத்தனாலே இப்போ லோட் ஆகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் கோட், அதாவது இப்போ நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து தானே ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, அந்த ஃபோன் நம்பர் போட்டிங்கமே நமக்கு உடனே நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஓப்பன் ஆயிரும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி தான். நான் சொன்னது நல்லா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அக்கௌண்ட் லாகின் ஆகிடுச்சு. உள்ளே போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ பாஸ்வேர்டுன்னு கேட்குது, அதாவது உங்கள் பாஸ்வேர்டு மறந்துடுச்சு. இப்போ உங்களோட யூசர் நேமை வச்சு நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி வச்சு உங்கள் அக்கௌண்ட் லாகின் ஆகிரும். லாகின் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நியூ பாஸ்வேர்டு வேணுமான்னு கேட்கும். இப்போ உங்களுக்கு பாஸ்வேர்டு ஒரு வேளை உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா கீழே ஸ்கிப்புன்னு இருக்கும், அது கீழே இருக்க ஸ்கிப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு பழைய பாஸ்வேர்டே தான் இருக்கும். இப்போ நான் புதுசாக ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணேன்னா நியூ பாஸ்வேர்டு கொஞ்சம் கஷ்டமாகவே போட்டுங்க, இல்லை உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி வேறு எதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க அந்த பாஸ்வேர்டு கூட நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ நான் ஒரு பாஸ்வேர்டு போட்டிருக்கேன். இப்போ கண்டினியூ கொடுத்துருக்குறேன். அவ்வளோதான், சிம்பிள் தான். இப்போ நான் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. இவ்வளோ தான், பாஸ்வேர்டு மாற்றுறது ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் அதாவது இப்போ இருக்க சூழ்நிலைக்கு எல்லோரும் ஏகப்பட்ட பாஸ்வேர்டு மைண்டில் இல்லாதனால எல்லாம் மறந்து போயிடுறாங்க. ஆனால் ஈஸியாக நம்மளோட இன்ஸ்டாகிராமில் யூசர் நேம், அதாவது உங்கள் ஃப்ரெண்டு ஃபோனில் போய் உங்களோட நேம் அடிச்சிங்கன்னா வரும். அதில் மேலே யூசர் நேம் இப்போ பார்த்தீங்கன்னா இஃபான்/ஆதில், அதான் யூசர் நேம் 3313. அந்த யூசர் நேம் மாதிரி உங்களோட யூசர் நேமை நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களோட ஃபோனை ரெக்கவர் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி தான். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நிறைய கண்டென்ட் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். இன்னும் உங்களுக்கு சின்ன சின்ன அப்டேட் நிறைய கொடுத்தே இருக்கேன். தேங்க்யூ.